சென்னையை அடுத்த வண்டலூர் ரயில் நிலையம் அருகே ரயில் மோதி மென் பொறியாளர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு ஆண் உடல் சிதறிய நிலையில் தண்டவாளத்தில் கிடப்பதாக ரயில்வே போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் இறந்து போன இளைஞர் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த ஹரிஷ் என்பதும் கேளம்பாக்கத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் மென் பொறியாளராக வேலை பார்த்து வந்ததும் தெரிய வந்தது. அவர் இரவில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற போது விரைவு ரயில் மோதி உயிரிழந்தது தெரிய வந்தது. ரயில் பயணிகளின் பாதுகாப்பை வலுப்படுத்த அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து வில்சன் எம்பி கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதிலளித்துள்ளார். பாதுகாப்பு குறைபாடுகள் தமிழ்நாட்டில் ரயில்வேயின் நிலுவையில் உள்ள திட்டங்கள் தொடர்பாக மாநிலங்களவையில் தமிழக எம்பி வில்சன் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள அஸ்வினி வைஷ்ணவ், அனைத்து விபத்து வழக்குகளிலும் விசாரணை முறையாக நடத்தப்பட்டுள்ளது என்றார். கடந்த 5 ஆண்டுகளில் இந்திய ரயில்வேயில் மொத்தம் 219 விபத்துகள் நிகழ்ந்துள்ளன. விபத்துகள் தொழில்நுட்ப கோளாறு, சுற்றுச்சூழல் காரணிகள் மற்றும் மனித தவறுகளால் நிகழ்ந்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் உட்கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டங்களுக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு 2013-14 ஆண்டில் 922 கோடியாக இருந்த நிலையில் சுமார் 7 மடங்கு அதிகமாக நடப்பு ஆண்டில் 6080 கோடியாக உயர்ந்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.